இப்போ அம்மனை வீட்டுக்கு அழைக்கும் பொழுது ரிஷபராசி நேயர்கள் பர்டிகுலரா இந்த ஒரு விஷயத்தை இந்த மாதம் தவிர்த்திடுங்க, செய்ய வேண்டாம் அப்படின்னா எந்த விஷயத்த சொல்லுவீங்க? ஒரு தனி வேர்ல்டு மேடம். நாங்கள் யாருக்கும் எந்த வித கெடுதலும் செய்யாத இருக்கிற ஒரு புள்ள பூச்சிங்க. ஆனால் என்ன பண்ணுறது, எங்களை தான் எல்லாரும் நாலா பக்கமும் டார்கெட் பண்ணுவாங்க. நாங்கள் சிவனேன்னு இருந்தாலும் ஏதோ ஒரு விதத்தில் நாங்கள் நிறைய பேருக்கு ஒவ்வொரு ரிஷபமும் அனுபவிக்கக்கூடிய விஷயம், புரியுதுங்களா? அப்போ இவ்வளோ இருந்தாலும் நாங்கள் யாரையுமே கேவலமாக பேசுறது அதெல்லாம் பண்ண மாட்டோம். அப்போ மேம் ரொம்ப சூப்பரான தகவல். ரிஷபராசினர் அம்மனை வீட்டுக்கு அழைத்தா உங்களுக்கு என்ன பலன், அப்படி அழைக்கும் பொழுது என்ன செய்யணும், என்ன தவிர்க்கணும்னு சூப்பராக சொன்னீங்க மேம். ஜோதிடம் கற்க ஆசையா? உங்களுக்கு ஜோசியம் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கா? நிச்சயமாக கற்றுக்கலாங்க. உங்களுடைய ஜாதகத்தையும் உங்களுடைய உறவுகளுடைய ஜாதகத்தையும் பார்ப்பதற்காகவே நீங்கள் ஜோதிடம் கற்றுக்கலாம். ஜோதிடம் கற்றுக்கிறதால எண்ணற்ற பலன்கள் கிடைக்கும். பிரபல ஜோதிட சிரோன்மணி டாக்டர் தீபா அருளாளன் மேம் கிட்ட நீங்கள் ஜோதிடம் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஜோதிட வகுப்புகள் ஆரம்பிக்க போகுது. கூடிய விரைவிலேயே அதற்கு முன்பதிவு செய்வதற்கு வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் பேரை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. நீங்களும் ஜோதிடர் ஆகலாம். ஜோதிடம் கற்றுக்கிட்டு உங்களுக்கும் உங்கள் உறவுகளுக்கும் நீங்கள் ஜோதிடம் ரொம்ப ஈஸியாக பார்த்துக்கலாம். ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் டாக்டர் தீபா அருளாளன் மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். மேம் உங்களுடைய பதிவுகள் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. நிறைய பேர் நல்ல கமெண்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. நிறைய மக்கள்கிட்ட இருந்தும் நிறைய கொஸ்டின்ஸ் வருது. அதெல்லாம் உங்கள்கிட்ட கேட்கணும் அப்படின்றதும் என்னுடைய மிகப்பெரிய ஆசையாக இருக்குது. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் மேம், ஆடி மாதம் வரப்போகுது இல்லையா? இந்த ஆடி மாதத்தில் அம்மனை வீட்டுக்கு அழைக்கணும் அப்படின்ற ஆசை எல்லாருக்குமே இருக்கும். ஸோ ஒவ்வொரு ராசியினரும் அம்மனை வீட்டுக்கு அழைக்கும் முறை என்ன, அப்படி அழைக்கும் போது எந்தெந்த விஷயங்கள்லாம் செஞ்சு அம்பாளை வீட்டுக்கு கூப்பிடுறது, எந்த விஷயத்தை தவிர்க்கணும், இதை பற்றி மக்களுக்காக சொல்லுங்கள் மேம். அம்மனுடைய சிறப்பு, அதையும் பர்டிகுலராக ஆடி மாதத்தில் அம்மனை வீட்டுக்கு அழைக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்றதும் ஒரு சின்ன அந்த ரகசிய குறிப்பையும் மக்களுக்காக இன்னைக்கு சொல்லுங்க மேம். கண்டிப்பாக மேடம், கண்டிப்பாக. பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த ஆடி மாதம் அப்படின்னாலே அம்பிகைக்கு உகந்த மாதம் அப்படின்ற மாதிரி வந்துருச்சு. இது எதனால் அப்படின்னா இதுக்கு முழுசும் ப்ரூஃப் கிடையாது மேடம். அதாவது அத்தாட்சி எதுவும் கிடையாது சாஸ்திரபூர்வமாக. இருந்தாலும் சில ஆன்மீக நம்பிக்கைகள் என்னென்னா, ஈசன் ஆடி மாதம் முழுசும் பார்த்திங்கன்னா ஆழ்ந்த நிஷ்டையில் இருப்பதாகவும் உலகத்தை காத்து ரட்சிக்கும் மொத்த பொறுப்பையும் அம்பிகை கிட்ட கொடுக்கறதாகவும் ஒரு ஐதீகம் இருக்குது. சரிங்களா? அதனால் அம்பிகைக்கு உகந்த மாதம். இந்த உலகத்தை மொத்தத்தையும் காத்து ரட்சிக்கிறவ அம்பிகை தான் இந்த மாதம். அதனால் அம்பிகையை நம்ம வழிபாடு பண்ணுறோம் அப்படின் போது அம்பிகையினோட அனுகிரகம் சட்டுன்னு கிடச்சிடும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை மேடம். அதுக்கும் மேலே இது சூரியன் கடகராசியில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய காலம், தக்ஷணாயன புண்ணிய காலம். தேவர்களுக்கு இரவு பொழுது அப்படின்றது ஆரம்பம் ஆக இந்த மாதம் ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஆடி முதல் மார்கழி வரையே பார்த்திங்கன்னா விசேஷமான மாதங்கள். பொதுவாக அது பார்த்திங்கன்னா உத்தராயண புண்ணிய காலமாக இருந்தாலும் சரி, தட்சிணாயன புண்ணிய காலமாக இருந்தாலும் சரி விசேஷம்தான். ஆனால் ஒவ்வொரு காலங்களில் ஒவ்வொன்று செய்யணும். இந்த காலங்கள் வழிபாட்டுக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கும் மேலே பார்வதி தேவி இந்த பூமியில் பர்வத ராஜகுமாரியை அவதரித்த மாதம் ஆடி மாதம். பூமாதேவி பூமிக்கு வந்த மாதம் ஆடி மாதம். மீனாட்சி இளவரசியாக பார்த்திங்கன்னா இந்த பூமியில் அவதரித்த மாதம் ஆடி மாதம். ஆண்டாள் ஆடிப்பூரத்தன்னைக்கு தான் பிறந்தா. இப்படி நிறைய விசேஷம் இருக்கிறதுனால ஆடி மாதம் ரொம்ப ஆஸ்பீஷியஸ் மந்தாக கருதப்படுது மேடம். ரொம்ப அருமையாக சொன்னீங்க மேம். ஆடி மாதத்தில் எதனால நம்ம அம்மனை வீட்டுக்கு அழைக்கிறோம் அப்படின்றத ரொம்ப அருமையான ஒரு தகவலாக கொடுத்தீங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்கள் அம்மனை வீட்டுக்கு அழைக்கும் முறை எப்படி, எந்த விஷயங்கள்லாம் அவங்க செய்யணும் அழைக்கும் பொழுது, இல்லை இதெல்லாம் தவிர்த்திடுங்க அப்படின்னா எதெல்லாம் மேம் சொல்லுவீங்க? பொதுவாக பார்த்தீங்களா மேடம், எந்த ராசி கூப்பிட்டு அம்பிகை வராலோ வரலையோ ரிஷபராசி கூப்பிட்டு அம்பிகை ஓடோடி வரும். அது காரணம் என்ன அப்படின்னா, நாங்கள் ரொம்ப குட் ஹார்ட் பர்சன்ஸ் மேடம். யாரையும் கெடுக்கிறது இல்லை, யாருக்கும் துரோகம் பண்ணுறதில்ல. யார் வாழ்ந்தாலும் நாங்கள் அதை பார்த்து பொறாமப்படுறதில்ல. யார் தாழ்ந்தாலும் அவங்கள கேலி பண்ணுறதில்ல, அவங்கள ஏளனமாக பேசுறதில்ல. எங்களுக்குன்னு ஒரு தனி வேர்ல்டு மேடம். நாங்கள் யாருக்கும் எந்த வித கெடுதலும் செய்யாத இருக்கிற ஒரு புள்ள பூச்சிங்க. ஆனால் என்ன பண்ணுறது, எங்களை தான் எல்லாரும் நாலா பக்கமும் டார்கெட் பண்ணுவாங்க. நாங்கள் சிவனேன்னு இருந்தாலும் ஏதோ ஒரு விதத்தில் நாங்கள் நிறைய பேருக்கு ஆகாமல் போய்ட்டோம். அது எதனால் அப்படின்னா, முக்கியமாக எங்களோட பர்சனாலிட்டி ஒன்று, எங்களோட ஒரு அட்ராக்டிவ்னஸ் ஒன்று, இன்னொன்று இயற்கையாகவே இருக்கக்கூடிய அறிவு. இது மூணும் பார்த்திங்கன்னா எது மற்றவங்க மனசில் ஒரு காயத்தை ஏற்படுத்துதோ தெரியலையோ, எங்களோட அறிவு பார்த்திங்கன்னா நிறைய பேரோட மனசில் காயத்தை ஏற்படுத்தும். இப்போ நீங்கள் ரொம்ப சிம்பிளாக பார்க்குறீங்க அப்படின்னா, உங்கள் சேனலில் எத்தனையோ பேர் பேசுவாங்க இல்லைங்களா? எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா
நெகட்டிவ் கமெண்ட் கம்மியாக வருது அப்படின்னா எனக்கு 4 வீடியோக்கு ஒரு வீடியோ நெகட்டிவ் கமெண்ட் வந்தே தீரும். அது ஏன்டா சாமி இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு பொய்னுவாங்க. என்னத்தை போய் சொல்லி என்ன ஆக போகுது? அது ஏன்னா மேம் ஒருத்தவங்களை பார்க்கும்போது அவங்கள மாதிரி நம்மளால் முடியல. இப்போ கூட ஒரு ஒரு வீடியோ பார்த்தேன், ஆனந்தீஸ் அப்படின்ற ஒரு இதுலேருந்து ஏகப்பட்ட கமெண்ட். கடைசியில் நான் சொன்னம்மா எனக்கு உன்னை பார்த்தா ஐ ஃபீல் பிட்டி ஆன் யூ அப்படின்ற ஒரு கமெண்ட்டே கொடுத்தேன். ஏன்னா மேம் நம்ம பிளானட் இருக்கிற அஸ்ட்ராலஜர்ஸ் எல்லாரையுமே நீங்கள் கம்பேர் பண்ணுறீங்கன்னா பிளானட்ஸ் என்ன சொல்லுதுன்றது தெளிவாக சொல்கிற ஒரே அஸ்ட்ராலஜர் நான் தான் எல்லா ஆஸ்பெக்ட்லேயும். அப்போ என்னையும் டார்கெட் பண்றாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? ரிஷபத்துக்குனே அது ஒரு விதி அப்படி நடந்துதான் தீரும். ஆனா எங்களுக்கு அதை பத்தி ஒரு பிரச்சனையும் இல்லை, கவலை இல்லை. நம்ம வந்து பொய் சொல்றோம் அப்படின்னா நம்மள ஹர்ட் பண்ணோம். நம்ம பொய்யே சொல்ல நம்ம சிவனே இருக்கும். அதுக்கு கடைசியில் இன்னொரு லேடி ஸ்ரீவித்யான்னு யாரோ ஒருத்தவங்க, ஸ்ரீவித்யா நரேந்திரன் அவங்க போட்டிருந்தாங்க, மேம் இதெல்லாம் சகஜம் தானே மேம், இக்னோர் தீஸ் பீப்புள்ஸ் அப்படின்னு போட்டிருந்தாங்க. அப்பதான் எனக்கு புரிஞ்சிச்சு, கரெக்ட் தான். எனக்கு புரியாம சொல்ல பதில் சொல்ல அவங்களுக்கு நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி ஆயிடும். முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை மேம். ஆக்சுவலி என்னன்னா இருக்கிறது நீ சொல்லு, இல்லாத ஏன் சொல்ற நீ? அந்த ஸ்பார்க் இருக்கும் மேம், அந்த கோவம் வரதான் வரும். ஏன்னா நம்ம இவ்வளோ கரெக்டா பேசுறோம், இவ்வளோ விஷயங்கள் சொல்றோம், அப்படி இருந்தும் நீ ஏன் என்ன வந்து எனக்கு கோவத்துல நான் சொல்ல மேம், ஏன் என்ன காரணம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் கேட்டேன். அந்த பிள்ளை திருப்பி அதே தான் பண்ணிச்சே தவிர சரி ஓகே அந்த பிள்ளைக்கு ஏதோ மன ரீதியான குழப்பம் இருக்கு அப்படின்ற மாதிரி நானே விட்டுட்டேன். ஐ ஃபீல் பிட்டி ஆன் யூ மா அப்படின்னு கடைசி கமெண்ட் போட்டு விட்டேன். ஆக்சுவலி என்னன்னா மேம், ரிஷபத்துக்கு இது எனக்கு மட்டும் இல்லை மேம், ரிஷபம் அப்படின்னாலே இந்த மாதிரி விஷயங்களை எல்லா ஆஸ்பெக்ட்லையும் ஃபேஸ் பண்ணுவாங்க. எல்லா ஆஸ்பெக்ட்லையும் எங்கே போனாலும் அவங்கள சுற்றி 40 பேர் இருப்பாங்க. பிரச்சனை நாங்கள் என்ன நல்லது செஞ்சாலும் எங்களுக்கு யாரும் நல்லது சேர்த்துக்காது இல்லை. அது ஏன்னா இந்த ராசியில் நாங்கள் பிறந்திருக்கோம். அது கர்மிக் எஃபெக்ட் மேடம், எங்களோட கர்மிக் எஃபெக்ட். பூர்வ ஜென்மத்தில் நல்ல உறவுகள், நல்ல நண்பர்கள், நல்ல எங்களை சுற்றி எல்லா சொந்தங்களும் ரொம்ப நல்லா இருந்தாங்க. நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் பூர்வ ஜென்மத்தில்? அவங்களெல்லாம் இக்னோர் பண்ணியிருக்கோம், அவங்களெல்லாம் ஏளனப்படுத்தியிருக்கோம், அவங்களெல்லாம் காயப்படுத்தியிருக்கோம். அதனால் நாங்கள் இப்போ காயப்படுறோம். ஆமாம், அது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாததுக்கு நம்மளை பார்த்தா ஏன் பிடிக்கலன்னு தெரியாதே பிடிக்காம போயிடும். இது ஒவ்வொரு ரிஷபமும் அனுபவிக்கக்கூடிய விஷயம், புரியுதுங்களா? அப்போ இவ்வளோ இருந்தாலும் நாங்கள் யாரையுமே வந்து கேவலமாக பேசுறது அதெல்லாம் பண்ண மாட்டோம். அப்போ நாங்கள்லாம் கூப்பிட்டா அம்பிகை ஓடோடி வருவா அப்படின்றத உண்மை. எப்பயுமே குட் ஹார்ட் பர்சன்ஸ்க்குன்னு ஒரு வேல்யூ இருக்குது மேடம். நான் அம்பிகையை வந்து பார்த்தீங்கன்னா ஆத்மார்த்தமாக கூப்பிட்றேன்னா இல்லை அம்பிகை வழிபாடு, அம்பிகையை பற்றி கமர்ஷியலாக பேசுகிறேன்னா அம்பிகைக்கு தெரியும் இல்லையா? அதனால் ரிஷபம் அவங்க வந்து கவலைப்படணுன்ற அவசியமே இல்லை. எப்போ எந்த கடவுளை கூப்பிட்டாலும் ஓடோடி வருவாங்க. இப்போ அம்பிகை அப்படின் போது ரிஷபம் எப்பயுமே அம்பிகை வழிபாடு பண்ணும் மேடம். என்னோட பதிவுகளில் நான் உங்களுக்கே தெரியும், நான் தொடர்ந்து சொல்லுவேன். ரிஷபத்தை சுற்றி எப்பயுமே தப்பான ஆளுங்க இருப்பாங்க, டாக்ஸிக் பர்சன்ஸ் இருப்பாங்க. ஸோ ஆல்வேஸ் அம்பிகையை வழிபாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன். அப்போ நாங்கள் அம்பிகையை வழிபாடு பண்ண என்ன ஆகுனா மேடம், எங்களை வந்து காயப்படுத்துறவங்க அவங்க சம்மந்தமே இல்லாமல் காயப்படுவாங்க. நம்மளால இல்லைன்னாலும் வேற யார் மூலமா நாங்கள் காயப்படுத்த மாட்டோம் மேடம். நாங்கெல்லாம் வந்து நாங்கள் தான் ஏற்கனவே சொன்னோம், நாங்கெல்லாம் புள்ள பூச்சிங்க, நாங்கள் போய் என்னத்தை காயப்படுத்துறது? மற்றவங்களால அவங்க காயப்படுவாங்க. வல்லவருக்கு வல்லவர் வையகத்தில் உண்டு இல்லைங்களா? நாங்கள் சிவனேன்னு இருக்கவங்கள நீ ஓவர் ரைட் பண்ணுற அப்படின்னா, நீ எங்களை இரிட்டேட் பண்ணுற, டார்கெட் பண்ணுறேன்னா உன்னை டார்கெட் பண்ணுறதுக்கு 4 பேர் வருவாங்க. அது அம்பிகையே ஏற்படுத்துவோம். தட் இஸ் ட்ரூ. அப்போ ரிஷபம், நீ ரிஷபத்தில் பிறந்துட்ட அப்படின்னாலே நான் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக பெண்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா மேடம், மைஷாசுர மர்த்தினி ஸ்லோகம் பாராயணம் பண்ணுங்கம்மா, தினம்தோறும் பாராயணம் பண்ணுங்க அப்படி தான் சொல்லுவேன். மைஷாசுர மர்த்தினி ஸ்லோகம் மட்டும் மேடம், யாராவது என்னை கெடுக்கணும்னு என்னை பார்த்தாலே அவங்க கெட்டு போயிடுவாங்க. அந்த அளவுக்கு எஃபிகசியானது இந்த ஸ்லோகத்தை. நான் எப்பயுமே ரிஷபத்துக்கு தான் சொல்லுவேன், வேற ராசிகளுக்கு சொல்ல மாட்டேன். வேற ராசிகளுக்கு ஏதோ ஒரு விதத்தில் கொஞ்சம் ஒரு தைரியம், ஒரு தன்னம்பிக்கை, கொஞ்சம் டேக்ட்ஃபுல்னஸ் அப்படின்றது உண்டு மேடம். ரிஷபத்துக்கு என்ன சொல்லி கொடுத்தாலும் வராது. ரொம்ப படித்த பர்சன்ஸாக இருந்தாலும் இன்னும் வந்து இன்னும் நல்ல குணங்கள் தான் வச்சுப்பாங்களே தவிர கெட்ட குணங்கள் வரதில்லை. அதனால் நாங்கள் சொல்கிறது சரி. இப்போ ரிஷபம் என்ன பண்ணணும்? பூஜை அப்படின்னும் போது ரிஷபத்துக்கு எப்பயுமே வெள்ளிக்கிழமை உகந்த நாள் மேடம். எப்பயுமே வெள்ளிக்கிழமை காலையில் சுக்கிர ஓரை 6லேருந்து 7, இல்லைனா மாலை நேரம் சுக்கிர ஓரை வரும். அந்த சுக்கிர ஓரை இல்லைம்மா எங்களுக்கு நேரம் இல்லை அப்படின்னா நீ எப்போனாலும் கும்பிட்டு, நான் தான் சொல்கிறேன், நீ கூப்பிட்ட குரலுக்கு அம்பிகை ஓடோடி வருவா அப்படின்னு. அப்போ அம்பிகையினோட ஃபோட்டோ வச்சு, முடியும்னா மைஷாசுரவர்தினி ஃபோட்டோவே உங்கள் வாங்கிக்கணும் மேடம். வச்சு ஒரு நெய் விளக்கு இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா எள்ளெண்ணெய் விளக்கு ஏற்றிக்கணும். எள்ளெண்ணெய் விளக்கு ஏற்றிட்டு மைஷாசுரவர்தினி ஸ்லோகம் பாராயணம் பண்ணிவிட்டு, இவங்க வீட்டில் என்ன இருக்கோ முக்கியமாக பால் சம்பந்தப்பட்ட நிவேதனம், ஸ்வீட்டு, ரசகுல்லா, பால் பாயசம், பால் பொங்கல், இப்படி ஏதாவது வச்சு அவங்க வந்து வேண்டுறாங்க அப்படின்னும் போது அம்பிகையினோட கடாட்சம் பரிபூர்ணமாக இருக்கும். அதுக்கும் மேலே மேடம் இவங்களுக்கு எந்த ஆஸ்பெக்ட்லேயும் ஒரு நெகட்டிவிட்டி, ஒரு பிரச்சனை அப்படின்றது வராது. இவங்களை கெடுக்கணும்னு யாராலையும் நினைக்கவும் முடியாது, நினைச்சாலும் இவங்களை கெடுக்க முடியாது, அவங்க தான் கெட்டு போவாங்க. இதுதான் உண்மை. அப்போ ரிஷபம் எப்பயுமே இந்த விஷயத்தை வந்து கவனத்தில் வச்சுன்னு செய்யணும் மேடம். ஓகே மேம். இப்போ இவங்க இந்த பூஜை செய்யும் போது தவிர்க்க வேண்டிய விஷயங்கள்னா என்ன சொல்லுவீங்க?
பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா மேடம் ரிஷபம் கொஞ்சம் செலவு பண்ணுறது பிடிக்கும். எங்களுக்கு வந்து கொஞ்சம் ஆடம்பரமாக செலவு பண்ணுறது, நல்ல வந்து ஷாப்பிங் போகிறது, அதுக்காக ₹1,00,000 ஷாப்பிங் பண்ணுவோம் அப்படின்ற அவசியம் இல்லை. நாங்கள் செலவு அப்படின்னாலே எங்களோட சாரீ வாங்குறது, ஜுவல்ஸ் வாங்குறது, இந்த பேஷன் ஜுவல்லரி வாங்குறது. அதுவும் வந்து இந்த கோல்டை விட எங்களுக்கு அட்ராக்ஷன் எதுன்னா கலர்ஃபுல் ஜுவல்லரிஸ் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த பேஷன் ஜுவல்லரிஸு நீட்டாக இருக்கணும், டீசெண்டாக இருக்கணும், மேட்சிங் செப்பல் வாங்குறது, இதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அது வந்து நியாயம்தான். பார்த்தாலே தெரியுது, என்ன பார்த்தாலே தெரியுது இல்லைங்களா? இல்லை ஆக்சுவலி ரிஷபத்துக்குனே இருக்க கேரக்டர் மேடம். நான் மட்டும் எப்படி அதில் தனியாக வந்துட முடியும்? ஆமாம். அப்போ எங்களுக்குன்னே இருக்கக்கூடிய கேரக்டர். இதெல்லாம் நாங்கள் செலவு பண்ணுவோம். செலவு பண்ணும்போது எங்களுக்கு சில சமயம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ரொம்ப சாதாரணமாக ஒரு ₹4,000 ஒரு க்ரீம் வாங்குவோம், ₹5,000 ஒரு க்ரீம் வாங்குவோம், அந்த மாதிரிலாம் வாங்குவோம். ஸோ பொதுவாக ஆடம்பர செலவை தவிர்க்கிறது நல்லது. எங்கள் ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் பண்ண மாட்டோம். காலபுருஷனுக்கே 2ஆம் பாவம் மேடம். காசு சம்பாதிச்சுட்டே இருக்கணுன்ற எண்ணம் இருக்கும். மற்றவங்களை அடிச்சு பிடிச்சல ஹானஸ்ட்டாக ஓடி 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 சம்பாதிப்போம். பட் செலவும் பண்ணுவோம். இன்னொரு ஆஸ்பெக்டில் பெரிய லெவல் செலவை அவாய்ட் பண்ணுவோம். இன்னொரு ஆஸ்பெக்டில் நம்ம சம்பாதிக்கிறது நம்மளுக்கு தான், அந்த எண்ணமும் இருக்கணும். கஞ்சத்தனம் வேண்டாம். ஒரு சிலர் அப்படியும் இருப்பாங்க. 2 எக்ஸ்ட்ரீம்ஸும் இருக்கும் ரிஷபத்தில். நம்ம சம்பாதிக்கிறது நம்மளுக்கு. ஒரே விஷயம், ₹1000 கிடைக்கிறதே ₹3000 இப்போ வாங்கணுன்ற அவசியம் இல்லை. ₹1000 கிடைக்கிறது ₹1000 வாங்கலாம். அந்த மாதிரி இதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது மேடம். ஓகே. அதே மாதிரி நம்பக்கூடாது யாரையும். ஓகே. மனசில் பட்டதை பேசக்கூடாது. அதுவே அகேன்ஸ்டாக போயிடும். ஆமாம். நாங்கள்லாம் மனசில் என்ன நினைக்கிறோமோ அதை அப்படியே பேசிடுவோம் மேடம். அதை திருப்பி மனசில் வச்சுக்க மாட்டோம். ஐயோ அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க போய் அவங்ககிட்ட சொன்னா, இவங்க என்ன சொன்னா, அதெல்லாம் யோசிக்க மாட்டோம். உண்மையை தானே சொல்கிறோம், இதில் என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி பேசுவோம். என்ன அந்த உண்மையை வந்து பேசுறது அப்படின்றது சில நேரம் எங்களுக்கு அகெயின்ஸ்டாக போகும். அதில் கொஞ்சம் கவனம் வச்சுக்கணும் மேம். இப்போது இந்த ரிஷபராசினர் வந்து அம்மனுக்குன்னு ஏதாவது பர்டிகுலர் கலரில் வந்து சாரீ வாங்கி கொடுத்து இந்த வழிபாடு பண்ணலாமா? ரிஷபம் வந்து பார்த்திங்கன்னா மேடம், இந்த பேபி பிங்க் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, பேபி பிங்க் சாரீ வந்து வாங்கி கொடுத்து, ஏன்னா இது வந்து சுக்கிரனோட ராசி மேடம். எங்களுக்கு எப்பயுமே வெல்த் ரொம்ப முக்கியம். எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் எங்கள் கையில் காசு இருந்தால் நாங்கள் சமாளிச்சிடுவோம். எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் பிரச்சனையே தான் வாழ்ந்துட்டு இருப்போம்னு வச்சுக்கோங்க. அது வேறு. ரிஷபத்துக்கே அப்படி தான் ஒரு இது. கையில் காசும் இல்லை அப்படின்போது ரிஷபம் வந்து ரொம்ப டீஃபால்ட்டாக வந்து கஷ்டத்தில் உட்காந்துரும். ரொம்ப வருத்தப்படுவாங்க. அவங்களால லிட்ரலி வெளியே வரவே முடியாது அப்படின்னு சொல்லலாம். அப்போ எப்பயுமே எங்களுக்கு செல்வ செழிப்பு அப்படின்றது வேணும். ஒர்க் பண்ண ரெடி, பட் இண்டெக்ஸ்லாம் க்ளோஸ் ஆகும். அப்போ செல்வ செழிப்பு வேணும் அப்படின்னும் போது அம்பிகைக்கு இந்த பேபி பிங்க்கு, அந்த ரோஸ் கலர் லைட் ரோஸ் கலர் இல்லை டார்க் ரோஸ் கலர்னா கூட பரவாயில்ல, குலாப் கலர், இந்த அடர்ந்த ஒரு ரோஜா பூ கலர் இருக்குது பார்த்தீங்களா மேடம், பெங்களூர் ரோஸ் பாருங்க, அந்த மாதிரி குலாப் கலர் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி ரோஸ் கலர் புடவையை வச்சு அம்பிகையை வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம். அம்பிகை வந்து பார்த்திங்கன்னா ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை, ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை அம்பிகைக்கு இந்த புடவை எடுத்துகிட்டு போயிட்டு கொடுத்து, அதே மாதிரி அர்ச்சனை செஞ்சு தாமரை மலர் ஒன்று சாத்தி வழிபாடு பண்ணுறது விசேஷம் மேடம். ரொம்ப அருமை மேம். ரொம்ப சூப்பரான தகவல். ரிஷபராசினர் வந்து அம்மனை வீட்டுக்கு அழைத்தா உங்களுக்கு என்ன பலன், அப்படி அழைக்கும் பொழுது என்ன செய்யணும், என்ன தவிர்க்கணும்னு சூப்பராக சொன்னீங்க மேம். நன்றி. இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள பதிவாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது பயனுள்ள பதிவாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதை மற்ற ராசினருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆன்மீக பரிகாரம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மேடம் கிட்ட நீங்கள் அஸ்ட்ராலஜி கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஆன்லைன் கிளாஸஸ் போயிட்டுருக்கு. வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் அஸ்ட்ராலஜி வகுப்பில் சேர்ந்துக்கலாம். நீங்களும் ஒரு அஸ்ட்ராலஜர் ஆகலாம். நமக்கான ஜாதகம், நம்மளுடைய ஜாதகம், நம்ம குடும்பத்தினருடைய ஜாதகத்தை பார்ப்பது மட்டும் இல்லாமல் இதையே ஒரு தொழிலாக எடுத்து நம்ம மற்றவங்களுக்கும் அஸ்ட்ராலஜி சொல்லலாம். ஸோ ஜாதகத்தை பார்த்து அதை கணித்து கொடுக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பு உங்கள் எல்லாருக்கும் காத்துட்ருக்கு. அதுக்கு நீங்கள் கிளாஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். மேம் கிட்ட அப்பாயின்மெண்ட் வேணும் அப்படின்னு நினச்சாலும் இதே நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் ஆன்லைன் கன்சல்டேஷனும் எடுத்துக்கலாம், இல்லை டைரக்ட் கன்சல்டேஷனும் எடுத்துக்கலாம். இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.